கொடுக்க சொல்லிட்டோம். அழகியா இருக்கு. அடுத்து நம்ம அவையில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் நம்மை முன்னேற்ற பாடுபடும் பெற்றோர் ஆசிரியர் அவர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இத்தருணத்தில் வாய்ப்பளித்த தமிழ்நாடு அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். தூய்மையை பத்தி பாட்டொன்னு பாடலாமா? ஓ பாடலாமே. தூய்மை தானே அகிலத்தின் ஆதாரம். அதை உணர்ந்து நடந்தால் நமக்கே சேதாரம். நம் குப்பை நம் பொறுப்பு, அதை சிந்தையில் நீ நிறுத்து. தருகிட்டதோ அந்த தூய்மை தானே அகிலத்தின் ஆதாரம். அனாடப்பட்ட மகாஜனங்களே, குத்துப்பாட்டு, கும்மி பாட்டு, கானா பாட்டு, அதுபோல சிறப்பான அருமையான அற்புதமான சுவையான பாட்டு தான் இந்த வில்லுப்பாட்டு. ஓ அதுவா? எனக்கு தான் இந்த வில்லுப்பாட்டு சூப்பரா தெரியுமே. எங்க கொஞ்சம் பாடி காட்டு. வில்லே 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 வரா வரா எங்க வில்லே. நிறுத்துக்கா. வில்லு பாட்டுனா விஜய் படத்துல வர வில்லு பாட்டு இல்லக்கா. வில்ல கருவியாக்கி நல்ல கானமாக்கி பாடுறாங்க இந்த வில்லு பாட்டு. இப்ப எதுக்கு எல்லாரும் ஆமா போடுறீங்க? வில்லு பாட்டுல ஆமா போட தானே வந்திருக்கோம். அடப்பாவமே, இப்படி எல்லாத்துக்கும் ஆமா போட்டா நான் சொல்ல வந்த கருத்தை எப்படி சொல்றது? என்ன கொஞ்சம் பாட விடுங்கப்பா. சரி சரிங்க. இப்ப நாங்க எல்லாரும் சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற மைய கருத்துல நெகிழியை தவிர்த்தல் என தலைப்புல வில்லுப்பாட்டு ஒன்று பாட வந்திருக்கோம். பாடலாமா? ஓ பாடலாமே. ஒரு தேசத்தை காக்க வந்தாள் அவள் தியாகியே தியாகியே, அங்கே மோசங்கள் செய்ய வந்தாள் அவள் பாவியே பாவியே. அன்னை பூமி என்றும் வாழ்ந்திருக்க வாழ்ந்திருக்க, ஒன்றை ஒன்று என்றும் சாதிருக்க சாதிருக்க, இன்பம் வந்து நம்மை வாழ வைக்க வாழ வைக்க, துன்பமின்றி நாமும் வாழ்ந்திருக்க வாழ்ந்திருக்க. நெகிழியே வேண்டாம் இங்கே, நெகிழியே வேண்டாம் இங்கே. மக்களே, உங்க மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். என்னடா இவன் நெகிழியை பத்தி பாடுவான பார்த்தா நெகிழியை வேண்டாம்னு சொல்றது தானே நினைக்கிறீங்க? நான் விளக்கமா சொல்லட்டுமா? ஓ சொல்லலாமே. நம்ம அம்மா அப்பா சுகமா வலை சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. கஷ்டப்படாம வலை காசு சேர்த்து வைக்கிறாங்க. கண்ணியமா வலை கல்வி கொடுக்கறாங்க. ஆனா வாழ வேண்டிய உலகத்தை மறந்துட்டாங்களே, அது நெகிழியா நிரம்பிட்டாங்களே. அருமையா சொன்னீங்கக்கா. இத பத்தி பாட்டொன்னு பாடலாமா? ஓ பாடலாமே. கடலுக்குள்ள உயிரினங்கள் மாட்டிக்கிட்டு முழுகிட்டு மாட்டிக்கிட்டு முழுகிட்டு மாட்டிக்கிட்டு முழுகிட்டு, குப்பை போல டண்டனக்கா மீன்கள் எல்லாம் டண்டனக்கா 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 டண்டனக்கா. கடலுக்குள்ள உயிரினங்கள் மாட்டிக்கிட்டு முழுகிட்டு மாட்டிக்கிட்டு முழுகிட்டு மாட்டிக்கிட்டு முழுகிட்டு, குப்பை போல டண்டனக்கா மீன்கள் எல்லாம் டண்டனக்கா 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 டண்டனக்கா. ஆஹா, கதை அப்படி போகுதா? மேல சொல்லுங்க கேப்போம். அதாகப்பட்டது என்னன்னா, ஆண்டு 2050ல கடல்ல மீன்களை விட பிளாஸ்டிக் தான் அதிகமா ஏனுங்க, இருக்கும். எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ வலைய வீசினா நெத்திலி சிக்காதான், நெகிழி தான் சிக்குமா? ஆமாப்பா. அக்கா, நெகிழியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு நெகிழி? ஆமாப்பா, இந்த பிளாஸ்டிக்கை தான் தமிழ்ல நெகிழின்னு சொல்றோம். ஓ நெகிழி. நல்லா இருக்கிற மல்லைய கொண்டு திட்டு மல்லையா பிளாஸ்டிக்கை குவிச்சோமே. ஆமா மல்லையா பிளாஸ்டிக்கை குவிச்சோமே. அதுல இருக்கிற மணல அள்ளிட்டே மெல்லக்க விட்டமே பிளாஸ்டிக்கையே. ஆமா மெல்லக்க விட்டமே பிளாஸ்டிக்கையே. குளிக்கிற நீரே காசு பணமாச்சு, குளிக்கிற நீரும் விஷமாச்சு. ஆமா குடிக்கிற நீரும் விஷமாச்சு. அக்கா இதை கேட்க ரொம்ப வெசனமா இருக்குக்கா. அதாகப்பட்டது என்னன்னா, 1856ல நெகிழிய ஒரு விஞ்ஞானி வெகுளியா கண்டுபிடிச்சாரு. ஆமா சரியா கண்டுபிடிச்சாரு. ஆனா 1950ல நெகிழி தீயா பரவுச்சு. ஆமா சரியா பரவுச்சு. விஞ்ஞானி கண்டுபிடிச்ச நெகிழியால நமக்கு எவ்வளோ நன்மை இருக்குக்கா. அப்படி என்னடா நன்மை? நான் விளக்கமா சொல்லட்டுமா? ஓ சொல்லலாமே. கடைக்கு போனாலோ டீ வாங்க போனாலோ சாப்பாடு வாங்க போனாலோ பை பாத்திரம் கொண்டு போக வாங்கிட்டு வரோம்ல, அதான் நெகிழியோட ஸ்பெஷலு. அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா கடைக்கு போனப்ப என்ன கொண்டு போனாங்கன்னு தெரியுமா? மாச கணக்கா துவைக்கிற மஞ்சள் பையி. அப்ப பால் வாங்க பாட்டி கொடுத்த பித்தளை சொம்புக்கா. காய்கறி வாங்க கோவிந்தம்மா பின்ன கூட பையி. நம்ம ஆளுக்கு ஆதாரமே பூமி தான். பூமியை பத்தி பாட்டு பாடலாமா? ஓ பாடலாமே. நம்மை ஆளாக்கும் ஆதாரம் பூமி.
அடையும். பிளாஸ்டிக் பையில சாப்பாடு டீ காஃபி வாங்கி சாப்பிட்டா மனிதனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கேன்சர் போன்ற கொடிய நோயை கொண்டு வரும். அது மட்டுமா மழை நீர் நிலத்தடிக்கு செல்லாமல் தடுத்திடும். அதனால பிளாஸ்டிக் மறந்திடணும். அக்கா இப்படி பிரச்சனையா சொல்லிட்டு தான் இதுக்கு என்னக்கா தீர்வு? இந்த நாட்டாமையோட தீர்ப்பு என்னன்னா பிளாஸ்டிக்கை தூக்கி எறிஞ்சிட்டு ரீயூஸ் ரெடியூஸ் ரீசைக்கிள் என மாறணும். கண்டிப்பா சொல்லிவிட்டோம். சரிங்க. ரீசைக்கிள் அக்கா எனக்கு ஒரு ஐடியாவா? என்ன ஐடியா? ரீசைக்கிள் பண்ணா மட்டும் போதுமாக்கா? ரீசைக்கிள் பண்ணா மட்டும் போதாதுங்க. நீங்க ரீயூஸ் பண்ணுங்க. நீங்க ரெடியூஸ் பண்ணுங்க. செம்பு சொம்பு வாங்கி தண்ணி குடிங்க. ஆமா, செம்பு சொம்பு வாங்கி தண்ணி குடிங்க. உங்க அப்பாவை கேளுங்க. அவங்க செஞ்சதை செய்யுங்க. ஒரு முறை குடிச்சிட்டு தூக்கி போடுற நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலோட ஆயுசு காலம் எவ்வளவு தெரியுமா? சுமார் 450 வருஷம். என்னது 450 வருஷமா? அதாவது நம்மள போல 16 தலைமுறை. என்னது 16 தலைமுறையா? நாளை தலைமுறை நல்லா இருக்கணும்னா நான் மாறணும், இவங்க மாறணும், நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒவ்வொருவரும் மாறணும். ஆமா மாறணும். புரட்சியா புறப்பட்டு நெகிழியை குறைச்சிட்டு எல்லையை வழிவிட்டு வாழ்வோமே உருப்பட்டு. சுற்றுப்புறத்தை பத்தி பாட்டென்ன பாடலாமா? சுற்றுப்புற கெட்டு போச்சு, சூழ்நிலையும் மாறி போச்சு. சுற்றுப்புற கெட்டு போச்சு, சூழ்நிலையும் மாறி போச்சு. சுற்றையுள்ள நிலங்களெல்லாம் மாசுபாடு ஆகிடுச்சு. மண்ணோ நீர் வளமும் மாசுபாடு ஆகிடுச்சு. மேகங்கள் அதிகமாகி புகை மண்டலம் சூழ்ந்துடுச்சு. நெகிழியை பயன்படுத்தி மண்ணை இங்க கெடுத்துவிட்டோம். மக்கள் பெருக வேணும், மக்கள் தொகை காக்க வேணும். அக்கா, சூப்பரா பண்ணீங்கக்கா. யுத்தம் ஒண்ணு வரப்போகுது. யுத்தமா? யாருக்கும் முக்கிய யுத்தம்? பூமி அன்னைக்கும் நெகிழி என்ற அரக்கனுக்கும் யுத்தம் வரப்போகுது. அது எப்படிப்பட்ட யுத்தம் அக்கா? பயங்கரமான யுத்தம். இந்த யுத்தத்துல நெகிழி என்ற அரக்கனை தோற்கடித்து பூமி தாயை மீட்டெடுப்போம், பாதுகாப்போம். இதை கடைப்பிடிச்சா தன்னடத்தும் கழட்டுகிட்டா தரிங்கிடத்தும் என்று சொல்லியே நன்றிகள் சொன்னோம். மனதார நன்றி சொன்னோம். நெகிழி தவிர் நெஞ்சம் நிமிர். மங்களம் மங்கள ஜெய மங்களம், மங்கள ஜெய மங்களம், மங்கள சுப மங்களம், மங்கள சுப மங்களம், மங்கள ஜெய மங்களம், மங்கள சுப மங்களம், மங்கள ஜெய மங்களம், மங்கள சுப மங்களம், மங்களம். இந்த வில்லுப்பாட்டுல எத்தனை அரிய கருத்துக்கள் இருந்ததுன்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க. நம்ம நெகிழி பைய குறைக்கணும், இயற்கையை காப்பாற்றணும், 16 தலைமுறைகளுக்கு மக்காத அந்த நெகிழி பைய பயன்படுத்தாதீங்கன்னு இந்த சின்ன வயதுல நமக்கு எவ்வளோ பெரிய விழிப்புணர்வை வழங்கிய மாணவிகளுக்கு நன்றி. இதற்கு பயிற்சி அளித்த ஆசிரியர் தேவி மிஸ் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளியின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் அவங்க அங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது மிஸ் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் தன்னலமில்லாத ஆசிரியர் பணி, அறப்பணி. அதற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் ஆசிரியர்கள். நன்றி அம்மா. அடுத்ததாக என்ஜாயி என்ஜாமி பாட்டுக்கு நடனமாட வருகிறார்கள் மாணவிகள். என்ஜாயி என்ஜாமி. என்னை பார்க்காத போட்டோ
போலாமா? ரெடியா? ரெடியா? பின்னாடி பார்த்துக்கிட்டு மிக அருமையாக ஆடினர் மாணவர்களே, வாழ்த்துக்கள். அடுத்ததாக மதுரை பாலப்படக்குது பாடலுக்கு மாணவர்கள் தயாராக இருக்கவும்.